ஆனாய நாயனார். ஆனாய நாயனார் 63 நாயன்மார்கள்ல ஒருவர். அவரை பத்தின வரலாறை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அவர் எங்க பிறந்தார், எங்க முக்தி அடைந்தார், அவர் செய்த தொண்டு, அவற்றையெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். மழவ நாட்டின் ஒரு பகுதியான திருமங்கலம் லால்குடி அருகே உள்ள ஊர். அவ்வூரில் இடையர் ஆயர்கள் குலத்தில் பிறந்தவர் ஆனாயனார். அவர் ஆநிரைகளை ஊரை அடுத்த காட்டுப்பகுதிக்கு கொண்டு போயிட்டு அங்க இருந்த மிருகங்களிடெல்லாம் பாதுகாத்து புல்வெளியில மேய விட்டு நல்ல நீர் பருகச் செய்து கண்ணும் கருத்துமா மாடுகளை காக்கும் பணியை செஞ்சுட்டு வந்தாராம். அப்போது எம்பெருமானை புல்லாங்குழல் இசையால் மகிழ்வித்து தானும் இன்புறுவாராம். உள்ளம் ஒன்ற இசையால பெருமானோட தினமும் ஒன்றி போவாராம் ஆனாயார். தினமும் நிற பணியையும் குழல் வழிபாடும் இனிது நடைபெற்றதாம். ஒரு நாள் கொன்றை மரம் ஒன்றை பார்த்து அங்க போய் சென்றாராம். கொன்றை மலர் 5 இதழ்களை கொண்டது. அதன் மேலிருக்கும் மலர் குழல் ஓங்காரம் போலிருக்கும். அது கொத்து கொத்தாய் பூத்து குலுங்கி இருப்பதை பார்த்த ஆனாயர் அந்த மரத்தை சிவமாக கருதினார். தான் சிவமாக கருதிய கொன்றை மரத்தின் முன் நின்று ஒன்றிய மனத்துடன் தன் அன்பையும் இசையையும் இணைத்து மடை திறந்த வெள்ளம் போல புல்லாங்குழலால் 5 எழுத்தை வைத்து இசைத்தாராம். அப்பகுதி எங்கும் இசை வெள்ளம் பரவியதாம். வலியவரும் மெலியவரும் தன் முன் பகை விடுத்து அன்புடன் நட்பு பாராட்டினார்களாம். அப்பகுதி உயிரினங்கள் தன்னை மறந்தன. அந்த இசை எம்பெருமான் செவி அருகேயே செல்ல பெருமான் விடை மீதேறி அவ்விடம் வந்து சேர்ந்தார். இந்நிலையிலேயே நம் உலகை அடைவாய், அங்கும் உன் குழல் ஒலிக்கட்டும் என்று அருள் செய்தாராம். இங்கு இருக்கும் இறைவனோட பெயர் சாமவேதீஸ்வரர். இறைவி உலகநாயகி. தலமரம் பலாமரம். தீர்த்தம் பரசுராம தீர்த்தம். குலம் இடையர். அவதாரத்தலம் திருமங்கலம். முக்தித்தலம் திருமங்கலம். செய்த தொண்டு தூய திருநீற்றினை விரும்பும் திருத்தொண்டில் நின்றவர். குருபூசை நாள் முக்தி பெற்ற மாதம் கார்த்திகை மாதம். நட்சத்திரம் ஹஸ்தம். சிறப்பு: இத்தலம் பரசுராமேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஏனெனில் பரசுராமர் தனது மாத்ருஹஸ்தி தோஷம் நீங்கி வழிபட்ட இடமாகும். முகவரி: அருள்மிகு சாமவேதீஸ்வரர் திருக்கோயில், திருமங்கலம், லால்குடி வழி, திருச்சி மாவட்டம்.